Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் லைனிங் என்றால் என்ன, அதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். எண்டோமெட்ரியம் என்பது பெண்ணின் கருப்பையின் உட்புற பகுதியாகும். ஒரு பெண்ணின் சாதாரண நாட்களில் இதன் வளர்ச்சி மாறிக்கொண்டே இருக்கும் உறுப்புகளில் இதுவும் ஒன்று. ஒவ்வொரு மாதமும் இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் மாதவிடாய் சுழற்சியுடன் மாறிக்கொண்டே இருக்கும். இது இனப்பெருக்க ஹார்மோன்களான ப்ரொஜெஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் ஆகியவற்றிற்கு ஏற்ப அதன் தடிமன் மாறுபடும். சில நேரங்களில் எண்டோமெட்ரியல் லைனிங் தடிமனாகவோ அல்லது மெல்லியதாகவோ இருக்கும்போது மாதவிடாய் காலங்களில் ஒழுங்கற்ற இரத்தப்போக்கு ஏற்படுகிறது. ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு ஆரோக்கியமான எண்டோமெட்ரியம் மிகவும் முக்கியமானது. வெற்றிகரமான கர்ப்பத்திற்கு இது மிகவும் மெல்லியதாகவோ அல்லது மிகவும் தடிமனாகவோ இருக்கக்கூடாது. ஒரு வெற்றிகரமான கர்ப்பத்திற்கு உங்கள் ஃபாலிகுலார் ரிசர்ச்சின் போது 7 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட எண்டோமெட்ரியல் தடிமன் சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த அளவு தடிமன் கருவை உள்வைப்பதற்கும் தேவையான ஊட்டச்சத்தை பெறுவதற்கும் போதுமானதாக இருக்கும். எண்டோமெட்ரியத்தின் முதன்மை செயல்பாடு ஒரு பெண்ணின் இனப்பெருக்க நாட்களில் ஆகும். ஒரு பெண்ணின் ஃபலோபியன் குழாயிலிருந்து முட்டையை வெளியிடுவதற்கு சற்று முன்பு இந்த எண்டோமெட்ரியத்தின் செயல்பாடு அடுக்கு குறிப்பிட்ட மாற்றங்களுக்கு உட்படுகிறது. கருப்பையின் உட்புற புறணி தடிமனாக தொடங்குகிறது. கருவையும் நஞ்சு கொடியையும் ஆதரிக்க தன்னை தயார்படுத்துகிறது. மாதவிடாய் சுழற்சிக்கு பின்னர் கருத்தரித்தல் நடக்கவில்லை என்றால் இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் மாதவிடாய் எனப்படும் செயல்பாட்டில் தன்னைத்தானே உதிர்த்துவிடும். எனவே எண்டோமெட்ரியத்தின் தடிமனை சரிபார்க்க வேண்டியது அவசியம். ஏனெனில் கருப்பையின் புறணி கர்ப்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நுண்ணறை அளவுடன் பொருந்த வேண்டும். எண்டோமெட்ரியத்தின் தடிமன் மெல்லியதாக இருந்தால் அது கர்ப்பம் தரிக்க சாதகமாக இருக்காது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.